மணமகளுடைய பெயரை மணமகள் பெயரை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் பெயர்களாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏதாவது குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது உடனடியாக அந்த காரியத்தை நீங்கள் இறங்கிட வேண்டாம். பொறுத்து நிதானமாக அளவோடு பெற்று பலமோடு வாழ வேண்டும் என்று பிரச்சாரம், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம். அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம். நம்ம விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கு என்ன ஆட்டிற்கு என்ன மனத்தில் இருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். ஆனால்தான் மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் பட்டிருக்கிறோம். 5000 அல்ல 10,000 கொடுத்தாலும் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களை கையெழுத்து கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதுவே நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தைகளை, அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். நிச்சயமா எங்கிட்டதெல்லாம் கொண்டு கொடுத்து பேச சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும். இங்க சொன்னார், எங்க வீட்டில் 2வது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். 2வது திருமணம் மட்டுமல்ல, உங்களுக்கு பேரனுக்கு திருமணம் நடக்கிற போது அப்போ நான் தான் வந்து வாழ்த்துகிறேன். வாழ்த்து என்று சொல்லி அந்த வாழ்த்தோடு அந்த உறவோடு இன்றைக்கு மனக்கூலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்க 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.